வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இப்போ இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்கின புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் குழம்பு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.